சீன பட்டாசு விற்பனை செய்யப்படுவதை தடுக்க கோவில்பட்டியில் உள்ள பட்டாசு கடைகளில் சிறப்பு படையினர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். சீன பட்டாசுகளை கண்டுபிடித்து அழிப்பதற்கு தமிழகம் முழுவதும் 36 சிறப்பு படைகளை அமைத்துள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் சீன பட்டாசுகள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு தமிழகத்தில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து அவற்றை அழிப்பதற்கு தமிழக அரசு சிறப்பு படையை உருவாக்கியுள்ளது. சென்னையில் 4 சிறப்பு படைகளும், விருதுநகர் மாவட்டத்தில் 2 சிறப்பு படைகளும், பிற மாவட்டங்களில் தலா 1 சிறப்பு படையும் என மொத்தம் 36 சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டன. இதையடுத்து கோவில்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட பட்டாசு கடைகளில் ஏஎஸ்பி முரளி ரம்பா தலைமையில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது சீன பட்டாசுகளை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏஎஸ்பி முரளி ரம்பா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இப்போ வரை இது ஆனால் கிடைக்கல. ஆனால் எல்லா கடையும் செய்யணும். எனக்கு எல்லா கடையும் ரைடு பண்ணேன். ஏதாவது கிடைக்குதுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் இல்லை கேஸ் போட்டு அந்த அரெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த லைசன்ஸ் கூட கேன்சல் பண்ண முடியும்.